ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாங்கள் ரீசெண்டாக கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம் போயிருந்தோம். ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்குது, நாங்கள் எதெல்லாம் பார்த்தோம், மொத்த செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்றது தான் இந்த vlog. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் லாங் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 months பிஃபோராவது புக் பண்ணிக்கோங்க ட்ரெயினில். எங்களுக்கு வந்து ட்ரெயினில் டிக்கெட் இல்லை அப்படின்றனால நாங்கள் பஸ்ஸில் போயிருந்தோம். பஸ்ஸில் வந்து எங்களுக்கு A1 ட்ராவல்ஸ் அப்படின்ற இதில் 2500 ஆச்சு 2 பேத்துக்கு. நைட்டு 8:30க்கு பஸ் ஏறணும். ஸோ காலையில் இறக்கி விட எங்களுக்கு 6:30 ஆச்சு. அங்கே போய் இறங்கின உடனே எங்கள் ஆட்டோக்காரங்க எல்லாம் சுற்றி நின்றுட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து டூரிஸ்ட் கைடு வேலை பார்ப்பாங்களாட்டிருக்கு. இங்கே கூட்டிகிட்டு போக இவ்வளோ சார்ஜ் ஆகும், இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து வேறு பிளான் இருந்துச்சு. ஈவினிங் போல் நாங்கள் வர்க்கலா கிளம்பலாம் அப்படின்ட்டு. சரி, ஒன் டே தானே. ஸோ நான் வந்து எதையுமே கேட்கல. சரி, நாங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு நாங்களே ரூம் காட்டுறோம் அப்படின்னு. ஸோ அதுலேயும் இவங்களுக்கு கமிஷன் இருக்குமாட்டிருக்கு. ஏதோ ஒரு ரூமை காமிச்சு எங்களை விட்டுட்டு கிளம்பிட்டாரு, எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு. நாங்கள் காலையில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே திருவனந்தபுரத்தில் இருக்க பத்மநாபன் சுவாமி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அங்கே வந்து நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10:30 ஆச்சு. எங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபேர் வந்து நாங்கள் இருந்தது வந்து தம்பனூர் அப்படின்ற இடத்துல. அங்கேருந்து ஒரு 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. போய் இறக்கி விட்டாங்க. இந்த குளத்தை பார்க்குறப்ப அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சுங்க. நீங்கள் பாருங்களேன், நம்மளோட ட்ரெஸ் ஷர்ட் போட்டிருந்தா ஷர்ட்டு, அப்புறம் நம்ம பர்ஸு, ஃபோனு எல்லாமே நம்ம இங்கே வெளியே கொடுத்துட்டு தான் கிளம்பணும். ஸோ எல்லாத்தையும் நாங்கள் வெளியே கொடுத்துட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போயாச்சு. பட் நிற்கிறோம் 12:30 ஆயிடுச்சு சாமி பார்க்கவே. பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, நம்ம ஒர்க்கெலாம் போகலாமா இல்லை திருப்பி ஊருக்கு கிளம்பி போயிடலாமா அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கனால. ஸோ லஞ்சு சாப்பிடும் போது கூட யோசிச்சுட்டே தான் இருந்தோம். இங்கே ஃபர்ஸ்ட்டு பாப்பாவை நாங்கள் கூட்டிகிட்டு வந்தது காரணமே இங்கே ஜூக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான். இங்கே வந்து சிங்கம், புலி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தேன். ஒரு 2:30 அப்படின்றப்பலாம் நாங்கள் ஜூக்கு வந்துட்டோம். ஏன்னா 5 o'clock க்ளோஸ்ட் அப்படின்றதையும் பார்த்தேன். உள்ளே போய் பார்த்தா முன்னாடி காட்டெருமை, ஈமு கோழி அதுதான் வச்சுருந்தாங்க. நாங்களும் சுற்றி தேடுறோம், எங்கேன்னு ஒன்றுமே கண்ணு கிட்டல. என் ஹஸ்பண்டா, நீ சொன்னேல்ல அது இருக்குது இது இருக்குன்னு, எங்கே புலி சிங்கத்தெல்லாம் காணோம் அப்படின்னு திட்டிக்கிட்டே வந்தார். அங்கே போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க, அதில் சிங்கம் புலின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இடத்துல நாங்கள் போய் பார்த்தா சிங்கத்தை காணோம். சரின்னு தேடிக்கிட்டே வந்தப்போ தான் 2 கரடி மாட்டுச்சுங்க கண்ணில். ஓப்பன் சர்ஃபேஸில் தான் வச்சுருந்தாங்க. பட் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, முன்னாடி வந்து ஒரு பெரிய குழி பள்ளம் மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து அதனால் தாண்ட முடியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு, சேஃப்டியாக தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்தோன்னா நீர் யானை இருந்துச்சு, அப்புறம் காண்டாமிருகம் இருந்துச்சு, மான் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்க முடியாமல் நடந்து போனோங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி கோவிலில் ஒரு 2 hours நின்னனால எங்களால் நடக்கவே முடியல. பாப்பா வேற தூக்க சொல்லிகிட்டே இருந்தா. அப்படியே நடக்க முடியாமல் வெளியே போயிடலாமான்ற எண்ணத்திலே தான் போனோம். பார்த்தா அங்கே கூண்டு வச்சுருந்தாங்க. கூண்டுக்குள்ளே புலி, சிங்கம் எல்லாமே இருந்துச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, இதுக்காக தானே வந்தோம், பார்த்துட்டோம் அப்படின்னு. ஆனால் நடக்கவே முடியாமல் நடந்து போயிட்டு இருந்தோம். புலி மட்டுமே 4 இருந்துச்சு, அப்புறம் சிங்கம் இருந்துச்சு. நாங்கள் போன டைம் பார்த்து சிங்கம் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. நரி, அப்புறம் வந்து சிறுத்தை எல்லாமே இருந்துச்சு. நானும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிங்கம் புலியெல்லாம் பார்க்குறேன். என்னையுமே எங்கள் அப்பா அம்மாலாம் கூட்டு போய் காமிச்சதில்ல. அப்புறம் உள்ள பாம்பெல்லாம் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. உள்ளே இல்லாததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தனியாக மியூசியம் இருந்துச்சு, அப்புறம் ஒரு கோட்டை மாதிரி ஏதோ இருந்துச்சு. பட் அங்கெல்லாம் எங்களுக்கு நடக்கிறதுக்கு தெம்பு இல்லை. அதனால் நாங்கள் இதோட முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு 4:30 அப்படின்றப்பலாம் வெளியே வந்தாச்சு. கொஞ்சம் வெளியே அந்த கேப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பஸ்ஸில் ஒரு 10 hours வந்தது சரியான ஹீட்டுங்க. ஐஸ்கிரீமு, லெமன் ஜூஸு, மோர் இப்படியே தான் குடிச்சிட்டு இருந்தேன். நான் சொல்லியிருப்பேன் காலையில் வந்து நாங்கள் ரூம் போட்டோம், அது அவ்வளோவா சூப்பராக இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் ஈவினிங் போல் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு ஃபீவர். ஸோ பக்கத்துலேயே ஒரு நல்ல ரூமாக பார்த்து புக் பண்ணியாச்சு. சரி, ஓகே, இங்கேயே ஒன் டே இருந்துட்டு நாளைக்கு நம்ம திருப்பூர் போயிடலாம் அப்படின்னு. ஸோ ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. நைட்டு வெளியே போகிறதுக்கு கூட மூடு இல்லை. ஸோ வந்து நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விக்கியில் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் வந்து பிரியாணியும் பரோட்டாவும் காம்போ இருந்துச்சு. அந்த காம்போ ஒன்று ஆர்டர் போட்டாச்சு. இங்கே வந்து ஆட்டோக்கெலாம் வந்து அதிகம் சார்ஜ் பண்ணுறதே இல்லைங்க. ரொம்பவே கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த ரூமுக்கு வந்து 1500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பாப்பா வந்த உடனேவே சுட்டி டிவி போட்டுக்கிட்டாங்க. இங்கே போட்டுட்டு உட்காந்தாச்சு. ஸோ நான் கேரளா அதிகம் வந்ததில்லை. ஸோ சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டே தான் வந்தேன். பட் இங்கே திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் இந்த பிரியாணிலாம் பார்த்தோட்டி தாங்க எனக்கு தெம்பே வந்துச்சு. வர்க்கலா பிளான் கேன்சல். ஸோ திருவனந்தபுரத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்ட்டு. பட் காலையில் வந்து அந்த பிளான் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத அடுத்த vlogல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா.